ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆயிரம்பு ஹோம் நீட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ரோட்டு கடை காளான் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ 200 கிராம் முட்டைக்கோஸு இது மாதிரி பொடிசாக அரிஞ்சு எடுத்து ஒரு பவுலில் எடுத்து வச்சுங்க. 3 வெங்காயங்க, 3 தக்காளி, 3 பச்சை மிளகாய், உடச்சக்கடலை 2 ஸ்பூனு, அடுத்தது கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூனு, அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பட்டை, லவங்கம், கிராம்பு, அடுத்து புதினா, கொத்தமல்லி, அடுத்தது 100 கிராம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடல மாவு. அடுத்து இந்த வெங்காயத்தை நம்ம ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். வெங்காயத்தை 4 அரிஞ்சு போட்டுடுங்க. அடுத்து பச்சை மிளகாய் போடுங்க. அடுத்து தக்காளி அரிஞ்சு போடுங்க. தக்காளி அரிஞ்சு போட்ட பிறகு இது நம்ம உடச்சக்கடலை 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம். அதையும் போட்டு இப்போ அரைச்சி ஒரு பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம். நம்ம இதை அரைச்சி எடுத்தாச்சு. இதை அப்படியே வச்சிடலாம். அடுத்தது ஒரு பவுலில் அந்த முட்டைக்கோஸ் அரைச்சிருக்கோம். அதை எடுத்துகிட்டு வெங்காயத்தை பொடிச்சு அரிச்சு வச்சுருக்கோம். ஒரு 2 வெங்காயம் அதையும் எடுத்துக்கலாம். புதினா, கொத்தமல்லியும் அதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு அடுத்து நம்ம அந்த 100 கிராம் கடல மாவையும் எடுத்து வச்சுக்கலாம். உங்களுக்கு ஃபுட் கலர் வேணும்னா உங்களுக்கு ஃபுட் கலர் போட்டுக்கலாம். நான் இப்போ உப்பு தேவையான அளவுக்கு உப்பு போட்டாச்சு. அடுத்தது ஃபுட் கலர் கொஞ்சம் போட்டுக்கிறேன். அதையும் போட்டுட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். அடுத்தது கார்ன். அந்த கார்ன் இதில் பொரித்து நம்ம எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கணும். அதுக்காக ஒரு 50 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கும். இது ரொம்ப தண்ணியாக பிசையக்கூடாது. கொஞ்சம் நம்மளுக்கு கையிலுக்கு பிடி வர்ற அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும். கரெக்டான இதாகிடுச்சு. அடுத்து இப்போ எண்ணெய் போட்டிருக்கோம். எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. நல்லா எண்ணெய் ஹீட் ஆன பிறகு நம்ம அந்த கார்னும் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். நம்ம பொரித்து எடுத்து ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பண்ணின பிறகு இதை நம்ம தட்டி போட்டு எடுத்துக்கலாம். வடை தட்டுற மாதிரி தட்டி போட்டு எடுத்துட்டு அடுத்தது இதை கொஞ்சம் பீஸாக துண்டாக நம்ம அதை பிச்சு எடுத்து போட்டு வச்சுக்கலாம். எடுத்து வச்சாச்சு. இது கூட பட்டை, லவங்கம், கிராம்பு இதெல்லாம் போட்டு நம்ம எண்ணெயில் ஹீட் பண்ணிடும். இது நல்லா வறுப்பட்டோன்னா நம்ம பொடியாக அரிஞ்சு வச்சுருந்த வெங்காயத்தையும் நமக்கு போட்டுக்கலாம். ஒரு 2 வெங்காயம். இது நல்லா இப்போ ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. புதினாவை போட்டுக்கலாம். அடுத்தது நமக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூனுக்கு அள்ளி போட்டுடலாம். போட்டுட்டு பச்சை வாசனை பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம இதை வதக்கி எடுத்தாச்சு. எண்ணெய் பிரிஞ்சு தெரியுது. இது கூட நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதை கூட போட்டு கொஞ்சம் பச்சை வாசனை வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். பேஸ்ட்டு நல்லா வதக்கி எடுத்தாச்சு. இப்போ நல்லா திக்னஸ் ஆச்சு. இது கூட நம்ம மல்லித்தூள் நம்ம போட்டுக்கிறோம். நம்ம வீட்டிலே இருக்கிறத கனம் மசாலாவே போட்டுக்கலாம். போட்டுட்டு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு உங்களுக்கு ஃபுட் கலர் போடணுன்னா போட்டுக்கலாம். கலர்ஸ் நல்லா இதாக இருக்கும். கலர் ரிஷிவாக இருக்கும். இப்போ ஃபுட் கலர் போட்டுக்கலாம். ஃபுட் கலர் போட்டாச்சு. ஃபுட் கலரு இப்போ சேர்த்தாச்சு. நல்லா நம்மளுக்கு இந்த பதத்துக்கு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஏற்கனவே பிச்சு வச்சதெல்லாம் அந்த வடையெல்லாம் பிச்சு வச்சதெல்லாம் இது கூட சேர்த்து நல்லா கலக்கிக்கிங்க. கலக்கியாச்சு. நல்லா கலக்கியாச்சு. கார்ன்ஃப்ளவர் மாவு நம்ம கரைச்சி வச்சுக்கணும். இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு நல்லா கரைச்சி வச்சுட்டு இதை கூட ஊற்றினா இன்னும் நல்லா திக்னஸாக இருக்கும். அடுத்தது நமக்கு நம்ம ஏற்கனவே கார்ன் பொரித்து வச்சுருக்கோம். அதையும் இதை கூட போட்டு சேர்த்துக்கலாம். அதையும் இது கூடவே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டா நம்மளுக்கு ரோட்டு கடையில் இருக்கிற டேஸ்ட்டான காளான் நமக்கு கிடச்சிச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்நாக்ஸு இப்போ பசங்களுக்கெல்லாம் லீவ் விட்டாச்சு. நம்ம ஃபேமிலியோடு நீங்கள்
இதை செஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் தான் இது ஆகும் இது செய்கிறதுக்கு. இந்த ஸ்நாக்ஸை நீங்கள் ஃபேமிலியோட செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய்.